நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். திருப்பாடல் 128:1. இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இந்த நற்கருணை வழிபாட்டு திருநிகழ்விலே ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற பொழுது நாம் பேறு பெற்றோராக இருக்கிறோம் என்ற சிந்தனையை தியானித்தவர்களாக கலந்து கொள்ள இருக்கின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சுவது என்பது இயேசுவினுடைய வாழ்வியலின் அடிப்படையில் கடவுளை அப்பா தந்தாய் என்று அறிந்து கொள்வது, கடவுளை அப்பா தந்தாய் என்று அறிந்து கொண்ட பிறகு மகனுக்குரிய அல்லது மகளுக்குரிய மாண்போடு அவரை அன்பு செய்வது என்ற பொருளை நாம் கொள்ளலாம். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோர் நல்ல வழியிலே கடவுளுக்குரிய வழிகளில் நடக்கக்கூடிய தன்மையை பெறுகின்றார்கள் என்பதை நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு அஞ்சுவதே ஞானத்தினுடைய தொடக்கம் என்பதை விவிலியத்தின் வாசகங்களிலிருந்து நாம் அறிகின்றோம். அதே போல ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரை அவர் தம் தூதர்கள் சூழ்ந்து நின்று அவர்களை காத்திடுவர் என்றும் நாம் வாசிக்க இருக்கின்றோம். எனவே இந்த நற்கருணை வழிபாட்டிலே ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்ற தன்மை கொண்டவர்களாக, இன்னும் தந்தையை அதிகமாக அன்பு செய்கின்றவர்களாக, மகனுக்குரிய மகளுக்குரிய பொறுப்புணர்வோடு வாழ்வதற்கான வழியை வேண்டி நாம் சிறப்பாக பங்கேற்போம். எமக்காக பிறந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எமக்காக பிறந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, மை துதித்து மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலே உமது பிறப்பு எங்களுக்கு மகிழ்ச்சியை, நிறைவை, சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவர், உமது பிறப்பின் நிகழ்வுகளை நாங்கள் தியானித்து கொண்டு அன்னை மரியாளோடு சிந்தித்து அங்கு வந்து உம்மை சந்திக்க வந்த அந்த எளிய இடையர்களோடும் அந்த மக்களோடும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே நீர் எளிய மக்களை நீர் தேர்ந்து கொண்டீர். எளிய வழிகளின் வழியாய் உம்மை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, நீர் வல்லமையான தேவன், இந்த அகில உலகத்தையும் இந்த அண்ட சராசரங்களையும் ஆள்கின்ற ஆண்டவர் என்றிருந்தும் ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் மனுவுரு எடுத்து எங்களோடு இருக்கிற தெய்வமாய், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நொடியும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற தெய்வமாய் இருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது இருக்கின்ற அச்சம், ஆண்டவர் மீது இருக்கின்ற நடுக்கம், இதோ அந்த நேரத்திலே இடையர்கள் காவல் காத்து கொண்டிருந்த பொழுது வானதூதர்கள் தோன்றிய உடனே அவர்கள் அஞ்சினார்கள், நடுங்கினார்கள், பயந்தார்கள். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் அவர் தன்னை வெளிப்படுத்திய போது அவர் அஞ்சினார், பதற்றமுற்றார். இது உண்மை. இது சாதாரண எளிய மக்களின் வாழ்க்கையில் அவள் எதிர்பார்க்காத நிகழ்வுகள். யாராய் இருந்தாலும் இந்த உலகிலே இந்த அச்சம், இந்த நடுக்கம் இயற்கையான ஒரு வெளிப்பாடு, ஒரு உணர்வு என்பதை அறிவோம். ஆனால் அதே நேரத்திலே இங்கு சொல்லப்படுகின்ற அச்சம் பாவத்தினால், எங்களது தூய்மையற்ற வாழ்க்கையினால், உமது அன்பை விலகிச் சென்றதனால், உமது அன்பை புரிந்து கொள்ளாததனால், உமது அன்பை நாங்கள் பெற்றிருந்தும் அதற்கு நன்றியற்றவர்களாய் இருந்த சூழலால் ஏற்படுகின்ற அச்சம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எதிர்பார்க்கின்ற உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற பொழுது நாங்கள் உமக்கு உரிய பிள்ளைகள்
என்ற உணர்விலே வாழ்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு அச்சம் தேவையில்லை. காரணம், நீர் எங்கள் வானக தந்தை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். யாரெல்லாம் விண்ணக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் என் தாய், என் தந்தை, என் சகோதரன், என் சகோதரி என்று சொல்லியிருக்கிறாய். இதோ இந்த நேரத்தில் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி அச்சம் விளக்கி உம்மோடு அன்பு செய்து உம்மையும் பிறரையும் மற்றவர்களையும் அன்பு செய்து வாழ்கின்ற மனநிலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, எங்களது வாழ்க்கையை உமக்கு நாங்கள் முழுமையாய் அர்ப்பணிக்க, எம் சகோதர சகோதரின் தேவைகளில் எங்களை முழுமையாய் கையளிக்க, இவ்வாறு அச்சம் தவிர்த்து உம்மோடும் எம் சகோதர சகோதரோடும் அன்போடு உறவு கொண்டு வாழ எங்களுக்கு இந்த நேரத்தில் உமது ஆற்றலை, உமக்கிருந்த அதே மனநிலையை அருள வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கிறோம். எங்கள் அன்பு தெய்வமே, ஆவியாருடைய வல்லமை எங்களிலே இருக்கின்ற பொழுது, நாங்கள் பெற்றிருக்கின்ற ஆவியாருடைய வல்லமையை நாங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது, அவரை எங்களில் செயலாற்ற நாங்கள் எங்களை கையளிக்கின்ற பொழுது இந்த அச்சம் எங்களை விட்டு நீங்குகிறது. திருத்தூதர் பணியிலே இப்படித்தானே வாசிக்கிறோம். அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த அந்த திருத்தூதர்கள் அன்னை மரியாளோடு ஜெபித்து கொண்டிருந்த நேரத்திலே ஆவியை பெற்ற உடனே அவர்கள் தைரியமாக மக்கள் மத்தியிலே வெளிப்படையாய் வந்து, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் பறைசாற்றினார்கள். எனவே ஆவியாருடைய வல்லமை எங்களில் இருக்கின்ற பொழுது, எங்களில் இருக்கின்ற ஆவியாருடைய வல்லமை நாங்கள் அறிந்து புரிந்து செயல்படுகின்ற பொழுது, நாங்கள் அச்சத்தை தவிர்த்து நாங்கள் தைரியமாக உண்மையான அன்போடு, உண்மையான பகிர்வோடு, உண்மையான சகோதரத்தோடு நாங்கள் வாழ முடியும் என்ற உணர்விலே இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியாருடைய வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அருளும், எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும்.
வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குறைய வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். திருப்பாடல் 128. நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
உம்மீது கொள்கிற பயம், அச்சம் ஒரு நல்ல மனிதனுடைய வாழ்வின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது. அதுவே உம்மை பற்றி நாங்கள் புரிந்து கொள்கிற ஞானத்தையும் இந்த உலகத்தை இன்னும் இன்னும் தெரிந்து கொள்கிற பக்குவத்தையும் எங்களுக்கு உணர்த்துகின்ற முதல் படிக்கட்டாக இருக்கிறது. ஆமாண்டவரே, இந்த உலகத்தை கற்றுக்கொள்கிற முயற்சியில் பல நேரங்களில் நாங்கள் தோற்று போகிறோம். அவர்கள் எல்லாம் விரும்பிய வாழ்க்கை வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள். தவறான வழிகளிலே அவர்கள் பொருள்களை, சொத்துக்களை சம்பாதித்தாலும் அவர்கள் வாழ்வு நம்மை போல கேவலமாக இல்லையே. அவன் எப்படி வாழ்கிறான், எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுடைய குடும்பம் நிம்மதியாகத்தானே இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்கள் தூரமாக நின்று அவர்களை கவனிக்கிற பொழுது கற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதைவிட சிறப்பானது, நான் கடவுளுடைய மகனாக, மகளாக வாழ வேண்டும், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகளை, கடமைகளை நான் உணர்ந்தவனாக, உணர்ந்தவளாக ஒவ்வொரு நொடியும் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த கடமை உணர்வு. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு உகந்தவர்களாக வாழ்குவதுதான் இந்த உலகத்திற்கான நீதி. அதைதான் நீர் எங்களுக்கு சொல்லித் தந்து கொண்டே இருக்கிறீர். இதோ இந்த விவிலிய வரலாற்றிலும் பார்க்கிறோம், உலக வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யாரெல்லாம் உம்மீது பயம் கொண்டவர்களாக, உமக்கு பயந்து வாழத் தொடங்கினார்களோ அவர்கள் தங்களது வாழ்க்கையில் உம்மை இறுக பற்றி கொண்டார்கள். கடவுளுடைய மகன், மகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு உயர்த்தப்பட்டார்கள். ஆண்டவரே, அவர்களை தான் இந்த திரு அவை அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டாக எங்களை வழிநடத்துபவர்களாக இன்னமும் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரே, இவை எல்லாவற்றிற்கும் தொடக்கம் உம்மீது நாங்கள் கொள்கின்ற அந்த அச்சம் மட்டுமே. மற்றவர்களை ஒரு தவறான எடுத்துக்காட்டாக கொண்டு எங்களது வாழ்க்கையின் பாதையை நாங்கள் திசை மாறி செல்லாமல் உம்மீது அச்சம் கொண்டவர்களாக, உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பாதையிலே வாழக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தாரும். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அற்புதமான கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கிறோம். வழி நடத்தும். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவன் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்?
மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். மாசற்ற வாழ்வை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன். தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தை வஞ்சகம் செய்யாதவன். வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தை வஞ்சகம் செய்யாதவன். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? யார் ஆண்டவரே, யார்? அஞ்சாமல் நிற்பவர் யார்? ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? யார் ஆண்டவரே, யார்? ஆண்டவரே, உமக்கு அஞ்சி உம்முடைய வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் 128:1 வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடப்போர் ஆசிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். எதற்கும் அஞ்சாமல் துணிவோடு நிற்கிறார்கள், ஆற்றல் பெற்றவர்களாக ஆவியின் தூண்டுதலால். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோவான் நற்செய்தியிலே 3வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனையே அழிக்கும் அளவுக்கு ஆண்டவர் உலகின் மேல்
அன்பு கூர்ந்தார். உம்முடைய பேரன்பின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய மகனை எங்களுக்காக மீண்டும் கொடுத்திருக்கிறீர், அர்ப்பணித்திருக்கிறீர். நாங்கள் வாழ வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ வழி தெரியாமல், வழியே அறியாமல், கால் போன போக்கிலே இதோ நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சரியான வழிகளை அமைத்து கொடுக்க, நல்லதொரு சிந்தனைகளை கொடுக்க, நேரிய வழியை சொல்லிக் கொடுக்க, எதற்காக இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம் என்ற உண்மையை எடுத்துச் சொல்ல மீண்டுமாக ஒரு பிறப்பு எங்களுக்காக, நினைவூட்டுவதற்காக, இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காகத்தான் நீ இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறாய் என்று இன்னும் உரைக்க சொல்வதற்காக ஆண்டவரே நீர் வந்திருக்கிறீர். எங்களை தேடி நீர் உம்முடைய மகனையே கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பேரன்பை எண்ணி வியக்கிறோம். தன்னுடைய தெய்வத்தன்மையை பிடித்து கொண்டிருக்க விரும்பாமல் இதோ எங்களை தேடி வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய இந்த பேரன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கையளிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் உமக்கே பணிந்து வாழ, உம்முடைய திருவுளத்தை பின்பற்றி வாழ, உம்முடைய கனவை நனவாக்க இதோ ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். உமக்கு நாங்கள் சொந்தமானவர்கள். ஆண்டவரே, சொந்தமாக்கிக் கொள்ளும். உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பியறலும், உம்முடைய ஆவியால் தூண்டி எழுப்பியறலும். இதோ இந்த ஆண்டிலே உம்முடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய நாங்கள் மனமாற்றம் பெற்றவர்களாக, அந்த மனமாற்றம் பெற்று அதிலே உறுதியாக நிலைத்து நிற்பவர்களாக நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆமென். என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், 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 அர்ப்பணித்தேன். நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேயா, என் நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளம் கபடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா.
உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். வாக்குவாதம் பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எப்படி இந்த மக்களுடைய வாழ்வுக்காக, இந்த மனித குலத்தின் மீட்புக்காக உம்மையே ஒப்பு கொடுத்தாயே. விண்ணக தெய்வம் மண்ணகத்தில் மனிதராக பிறந்தாயே. அத்தகைய விழாவினை சிறப்பிக்கின்ற இந்த காலத்திலே நாங்களும் கூட இந்த சமூகத்திற்காக, எங்களது குடும்பத்திற்காக, எங்களது திரு அவைக்காக எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனித உயிரும் இந்த உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடமைகளை உணர்ந்து அதை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம் ஆண்டவரே, நான் அனுபவிக்க வேண்டும் என்பதை விட நான் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல கருவியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வமாக இருக்கிறீர். அதை நீர் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர். இதோ இந்த நாளிலே எங்களது இதயம் உம்முடைய அன்பால் நிரம்பி இருக்கிறது. உம்முடைய கடமை உணர்வால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, உம்முடைய லட்சிய விடுதலைகளை எங்களது கண்களிலும் கனவுகளிலும் சுமந்தவர்களாக இதோ நன்றி பெருக்கோடு மகிழ்ச்சி பெருக்கோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்று தொடர்ந்து வழிநடத்தும். நெஞ்சம் நிறைந்த புதுமையில் இன்று பொங்கும் இசை மழை வெள்ளம். இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் காணும் லட்சிய விடுதலை கனவுகள்.
நெஞ்சம் நிறைந்த புதுமையில் இன்று பொங்கும் இசை மழை வெள்ளம். இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் காணும் லட்சிய விடுதலை கனவுகள். கனவுகள் யாவும் கனவுகளாகும். இனி இந்த பூமி புதுமுகம் காணும். மாமா நண்பா நீயும் நானும் சேர்ந்து வந்தாலே வாழ்வு நன்றாகும். நெஞ்சம் நிறைந்த புதுமையில் இன்று பொங்கும் இசை மழை வெள்ளம். இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் காணும் லட்சிய விடுதலை கனவுகள். வானமுத மழையில் இதயம் நனைகையில் புதிய உணர்வுகள். எனது மனதில் இனிய நினைவுகள். கனிவும் கருணையும் கனியும் இதயம். வானமுத மழையில் இதயம் நனைகையில் புதிய உணர்வுகள். எனது மனதில் இனிய நினைவுகள். கனிவும் கருணையும் கனியும் இதயமும். நாளும் வாழ்வை அழுத்தும் சுமைகள் நீங்கும். வழிகள் தெரியும் தெரியும். பூவும் புயலை எதிர்த்தே ஜெயித்திடும் புதுமை நமக்கு புரியும் புரியும். படைகள் என நாம் நடந்து வர நான் எனக்கு ஏனும் சுயநலம் மறைந்திடும் புது யுகம் என்றாக. நெஞ்சம் நிறைந்த புதுமையில் இன்று பொங்கும் இசை மழை வெள்ளம். இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் காணும் லட்சிய விடுதலை கனவுகள். என் உலகம் முழுதும் நெடிய இரவுகள் விழியும் அழகினில் கொடுமை வெளியிலும் இனிய கனவுகள் கோலம் எழுதிடும் புதிய உறுதிகள். என் உலகம் முழுதும் நெடிய இரவுகள் விழியும் அழகினில் கொடுமை வெளியிலும் இனிய கனவுகள் கோலம் எழுதிடும் புதிய உறுதிகள். போதும் உலகை மாய்த்திடும் போர்களும் பேதம் வளர்க்கும் மதங்களும் சாதியும். யாரும் நமது ஊரெனும் உலகெனும் பேதம் இங்கு வென்றிட வேண்டும். படைகள் என நாம் நடந்து வர நான் எனக்கு ஏனும் சுயநலம் மறைந்திடும் புது யுகம் என்றாக. நெஞ்சம் நிறைந்த புதுமையில் இன்று பொங்கும் இசை மழை வெள்ளம். இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் காணும் லட்சிய விடுதலை கனவுகள். கனவுகள் யாவும் நனவுகளாகும். இனி இந்த பூமி புதுமுகம் காண். நண்பா நீயும் நானும் சேர்ந்து வந்தாலே வாழ்வு நன்றாகும். நெஞ்சம் நிறைந்த புதுமையில் இன்று பொங்கும் இசை மழை வெள்ளம். இறைவனின் பிள்ளைகள் நாங்கள் காணும் லட்சிய விடுதலை கனவுகள். தாயும் தந்தையுமான எங்களுக்கு மிகவும் அன்பான தந்தையே இறைவா, இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நீர் தந்த மேலான வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, எத்தனையோ பெண்மணிகள் இந்த உலகத்தில் இருக்க ஒரு பெண்மணியுடைய ஆமேன் ஆம் என்ற வார்த்தை உம் பிறப்பிற்கு தேவைப்பட்டிருக்கிறது. எத்தனையோ கதவுகள் இருக்க ஒரு கதவு
ஆம் என்று சொல்லியிருக்கிறது. எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்க ஒரு நட்சத்திரம் கீழே இறங்கி வந்திருக்கிறது. எத்தனையோ அரசர்கள் இருக்க ஏதோ நாட்டை சார்ந்த சில அரசர்கள் உம்மை தேடி வந்து தாழ் பணிந்திருக்க வேண்டியிருந்திருக்கிறது. எத்தனையோ இடையர்கள், ஆட்டு மந்தைகள் இருக்க ஏதோ ஓர் இடையை சார்ந்த இடையர்கள் உம்மை காண வேண்டியிருந்திருக்கிறது. எத்தனையோ தீவன தொட்டிகள் இருக்க ஒரு தீவன தொட்டி உம்மை தாங்க வேண்டியிருந்திருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் அத்தகைய எத்தனையோ பேர்களில் ஒருவராக உமது பிறப்பை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை பெற வேண்டியிருந்திருக்கிறது. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உமது மந்தையினுடைய ஆடுகளைப் போல எங்களை காத்து வழிநடத்துவீராக. ஆமென். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்க வாழ்க இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.